இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால் அதில் நடக்கிற ஒரு ஸ்கேம். பொதுவாக இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், அது மூலிமா இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் நடக்கும். குறிப்பா இளைஞர்களா இருக்கிறவங்க, வயசுல மூத்தவங்களா இருக்கிறவங்க, யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, இப்படிங்கிற நபர்கள் மட்டுமே குறி வச்சு இந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்கேம் அப்படிங்கிற ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு வாட்ஸ்அப் கால் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ கால் வரும். யாருன்றதை அட்டன் பண்ணி பார்ப்போம், அட்டன் பண்றாங்க. பண்ணக்கூடிய நேரத்துல உடனே அந்த பக்கம் திரையில யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் நிர்வாணமா உடம்புல எந்த விதமான ஆடைகளுமே இல்லாம அவங்க இவருக்கு காட்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இது வந்து ஒரு வீடியோ கால் வருது, அதை ஜஸ்ட் அட்டன் தான் பண்றாரு. ஏதோ லிங்க் அந்த மாதிரி எதுவும் டச் பண்ணல. பொதுவாகவே இந்த ஹேக் பண்றவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க அன்னோன் நம்பர்ல இருந்து, அந்த லிங்க் டச் பண்ணாதான் நம்ம ஹேக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து ஒரு வீடியோ கால் தானே வருது. முதல்ல ஒரு லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில இப்பெல்லாம் ஒரு கால் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த கால் அட்டன் பண்றது மூலமாவே உங்களுடைய தரவுகளை திருடிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்கேமர்ஸ் டெவலப் ஆகிட்டே போறாங்க. இப்படி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, உடனே டிஎம் பண்ணுங்க, அவைலபிள் 780 rupees தான், 800 rupees தான், 1000 rupees தான் 1 hour அப்படிங்கிற மாதிரிலாம் வந்த உடனே வாட்ஸ்அப்ங்கிற ஒரு செயலி மூலமா நடக்கிற இந்த ஒரு மணி தெஃப்ட் அப்படிங்கிற ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? இதை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கணும். ஒரு நபர் அன்னோன் நம்பரா இருந்துகிட்டு கால் பண்றாரு, அதுவும் வீடியோ கால் பண்றாருன்னு சொன்னா அந்த காலை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கணும். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நம்மளுடைய சிறப்பு நேர்காணல்ல நம்ம கூட அட்வொகேட் யாசர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த ஆன்லைன் ஸ்கேமு, இந்த டிஜிட்டலை யூஸ் பண்ணி நடத்துகிற இந்த அட்ராசிட்டிஸ் தாண்டி பித்தலாட்டங்கள்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட, இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வாட்ஸ்அப் வீடியோ கால் அதில் நடக்கிற ஒரு ஸ்கேம், ஒரு மணி தெஃப்ட் அப்படின்னே சொல்லிக்கலாம். ரீசெண்ட் டேஸாக இல்லை, ரொம்ப நாளாகவே நடந்துட்டுருக்கு. பட் ரீசெண்ட் டேஸாக அதோடைய ரேட்டிங் வந்து ரொம்ப க்ரைம் ரேட் வந்து அதிக அளவில் காணப்பட்டு இருக்குது. நம்மளோட சுற்றி உள்ளவங்களே, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலம் நடக்கிற அந்த ஒரு ஸ்கேம், அந்த சோ கால் ஸ்கேமர்ஸ் நடத்துகிற விஷயம் ஆக்சுவலாக எப்படி நடத்துறது, இதில் எப்படி பாதிப்பு உள்ளாகுது? இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாத நபர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எல்லா நபர்களுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால், ஏதாச்சும் ஒரு ஆப்பை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம், அது மூலிமா இந்த மாதிரியான ஒரு ஸ்கேம் நடக்கும். இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி பே பண்ணுங்க, உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோஸ் நாங்கள் அனுப்புகிறோம், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு பெண் வந்து நிர்வாணமாக காட்சி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி யாராச்சும் ஏமாற்ற முயற்சி பண்ணுவாங்க. நம்மலாம் அதை தேடி போனாதான் அந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும். இப்படி போய் குற்றம் செய்யக்கூடிய நபர்களை நம்ம குற்றவாளிகள், குற்றத்தில் பாதிக்கப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேச முடியாது. ஏன்னா அவங்க இன்டென்ஷனோட தான் அந்த குற்றத்திலே ஈடுபடுறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த ஒரு வாட்ஸ்அப் காலை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி வருது அப்படின்னு சொன்னால், குறிப்பாக இளைஞர்களா இருக்கிறவங்க, வயசுல மூத்தவங்களா இருக்கிறவங்க, யாரெல்லாம் பணம் சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்க, இப்படிங்கிற நபர்கள் மட்டுமே குறி வச்சு இந்த ஒரு வாட்ஸ்அப் ஸ்கேம் அப்படிங்கிற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அவங்க வந்து நோட் பண்றாங்க, இவங்க கிட்ட வந்து இவ்வளோ ஃபினான்ஷியலாக அவங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்காங்கிறது வந்து அதை ஏமாற்றப்படும் ஒரு ஸ்கேமர்ஸ் அவங்க ஆல்ரெடி நோட் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்போ ஆமா, கண்டிப்பா எல்லாருக்கும் நபர்களுக்குமே கால் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாருமே அவங்களுடைய தரவுகள் அந்த ஹேக்கர்ஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த சைபர் குற்றவாளிகளுக்கு இவர்கிட்ட கால் பண்ணா இவ்வளவு விஷயம் நம்மளால கேட்க முடியும், இவ்வளவு பணத்தை நம்மளால பறிக்க முடியும், இவர் இந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்ற விஷயம் வரைக்கும் அவங்க எல்லா செய்திகளையுமே நம்மளுடைய சோஷியல் மீடியாஸ் மூலியமாவே கலெக்ட் பண்ணிக்கிட்டு தான் நம்மளை வந்து அப்ரோச்சே பண்றாங்க. இல்லாட்டி யாரோ ஒருத்தரோட 10 நம்பரை போட்டு அவருக்கு வீடியோ கால் பண்ண முடியாதுல்ல. அப்போ அவங்க எல்லா நபர்களுமே இந்த மாதிரியான தரவுகளை வச்சுக்கிட்டு தான் இந்த குற்றத்திலே ஈடுபடுறாங்க. இந்த ஒரு வாட்ஸ்அப் கால் ஸ்கேமை பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில், இல்லாட்டி மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ கால் வரும். நம்மளுடைய சேவ் பண்ண கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்து வரது வேறு. சேவ் பண்ணாம ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து ஃபர்ஸ்ட் கால் ஒரு வீடியோ கால் வருது அப்படின்னு சொன்னா யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல நம்மளும் அந்த காலை அட்டன் பண்ணுவோம். யாருமே கட் பண்ணக்கூடிய சிந்தனை அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாருக்குமே வராது. யாருன்றதை அட்டன் பண்ணி பார்ப்போம்னு அட்டன் பண்றாங்க. பண்ணக்கூடிய நேரத்துல உடனே அந்த பக்கம் திரையில யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் நிர்வாணமா உடம்புல எந்த விதமான ஆடைகளுமே இல்லாம அவங்க இவருக்கு காட்சி தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அதாவது இப்போ இந்த கால் பண்றவங்க எல்லாமே வந்து ஆண்களுக்கு தான். இது எல்லாமே மேக்ஸிமம் நடக்கிறது இப்போ ஆண்களுக்கு தான் நடக்குது. அதாவது ஆப்போசிட்ல இப்போ வந்து பெண்கள் வந்து நிர்வாணமா அப்படி காட்சியாக ஆமா, இதுல டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, டார்கெட்டா யாரை பாதிக்க செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த ஒரு விஷயம் வந்து குறி வச்சு நடத்தப்படுது. அப்போ அந்த ஒரு ஆண் காலை அட்டன் பண்ண உடனே அந்த பக்கம் ஆடையே இல்லாம ஒரு பெண் நியூடா நிக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய நேரத்துல நம்ம யாரா இருந்தாலும் சரி, உடனே நம்ம என்ன பண்ணுவோம்னா என்ன நடக்குதுங்கிறத உத்து பார்ப்போம்.
ஒரு கால் வந்தது, அதை நம்ம அட்டன் பண்ணோம், அந்த பக்கம் இருக்கிறவங்க ஏன் நியூடா இருக்காங்க அப்படின்னு யாரா இருந்தாலும் அது ஒரு செகண்ட் வந்து ஸ்ட்ரக் ஆகி உத்து பார்ப்போம்ல. இந்த ஒரு விஷயத்த கால் ரெக்கார்ட் மாதிரியோ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்றாங்க, அப்படி இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறாங்க, எடுத்துட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட்ல அந்த கால் தானாவே கட் ஆயிருது. கட் ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு நம்பர்ல இருந்து கால் வருது. என்னன்னு சொல்லிட்டு கால் வருது அப்படின்னு சொன்னா, நாங்க சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கால் பண்றோம், நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பெண் கிட்ட ஆடை இல்லாம பேசியிருக்கீங்க, அந்த ஒரு விஷயம் இப்ப புகாரா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரி பேசுறாரு. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுவாரு, நான் அந்த மாதிரி பேசல, எனக்கு ஒரு கால் வந்துச்சு, நான் ஜஸ்ட் அட்டன் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை யாரா இருந்தாலும் ஏத்துக்க மாட்டோம் இல்லையா, அதை நம்ப மாட்டோம். அப்ப அந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் நீங்க இல்ல, நீங்க தான் அந்த குற்றத்துல ஈடுபட்டிருக்கீங்க, ஒரு பெண்ணோட நிர்வாணத்துல இருந்திருக்கீங்க, அவங்கள நாங்க கைது பண்ணிட்டோம், அவங்களுடைய போன்ல இருந்து தான் உங்களுடைய இந்த வீடியோவை நாங்க எடுத்தோம், நீங்க பேசுற வீடியோவை உங்களையும் நாங்க கைது பண்ண போறோம், உங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவல்துறை அதிகாரி எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாட்ஸ்அப்பை செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணை கைது பண்ண மாதிரியான போட்டோஸ் அனுப்பிடுவாரு. இவர் பேர்ல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அனுப்பிடுவாரு. நீங்க அந்த பெண்ணோட பேசின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி இவருடைய உடல்லையுமே ஆடை இல்லாத மாதிரி அதை செட் பண்ணி அந்த ஒரு வீடியோவுமே இவருக்கு எடிட் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்க்கக்கூடிய நம்பர், நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடலையே, நம்ம இந்த குற்றத்துல ஈடுபடலையே அப்படின்னு அவர் பயப்படக்கூடிய நேரத்துல, சார் இந்த மாதிரி குற்றம் நடந்திருக்கு, இதுல நான் சம்பந்தப்படவே இல்லை, இதை நானா போய் வாலண்டியரா பண்ணல, அவங்களா தான் கால் பண்ணாங்க, எனக்கு ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா, அப்பனா இந்த ஒரு விஷயத்துல இருந்து உங்களை நாங்க காப்பாத்தி விடுறோம், நீங்க எங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுங்க, நாங்க உங்களை காப்பாத்திடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரி அந்த ஒரு நபருக்கு சொல்லப்படுறதா தெரிய வருது. அதாவது ஒரு சைபர் டிபார்ட்மெண்டே வந்து நான் உங்களை காப்பாத்துறோம், அதுக்கு நீங்க எனக்கு அமௌண்ட் கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை வந்து இந்த சோ கால்ட் அந்த நபர் வந்து நம்புறாரு. ஆமா, நம்புறாங்க. ஏன்னு சொன்னா இவர் காவல்துறை அதிகாரி நமக்கு சப்போர்ட் பண்ண பாக்குறாரு அப்படிங்கிறதுக்காக இவங்க நம்பி பணம் அனுப்புறாங்க. சைபர் கிரைம் அதிகாரியா இருக்கிறவரு உண்மையிலேயே சைபர் கிரைம் அதிகாரியா அப்படிங்கறத தான் நம்ம இங்க பார்க்கணும். அப்போ சைபர் கிரைம் அதிகாரி போல அந்த ஸ்கேமர்ஸ் ஒரு ஆளை செட் பண்ணி அவர் மூலியமா தான் ஏமாத்துறாங்க. அப்ப சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரிகளை குற்றவாளிகளை நம்ம சொல்லிட முடியாது. அந்த ஒரு நபர்கள் சைபர் கிரைம் அதிகாரி மாதிரி வந்து இவரை ஏமாத்துறாங்க. இவரும் காவல்துறை அதிகாரியை நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு, நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம் தெரியுது, நம்மளுடைய லைஃப் போயிடக்கூடாதுன்றதுக்காக, நம்மளுடைய ரெப்யூட்டேஷன் இந்த இடத்துல போயிடக்கூடாது சொசைட்டிலங்கிறதுக்காக தான் நமக்கு ஹெல்ப் பண்றாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இவரும் ஒரு காசை அனுப்புறாங்க. இந்த ஒரு ஸ்கேம் ரீசெண்டா எப்ப நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, சில நபர்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஜனவரி 10ஆம் தேதி பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவருக்கு இந்த மாதிரியான ஒரு வீடியோ கால் வருது. அவரு இந்த காலை அட்டன் பண்ணக்கூடிய நேரத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வீடியோல அந்த பக்கம் ஒரு கேர்ள் நியூடா இருக்கிறாங்க. இவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து ஒரு 10 செகண்ட் அது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை இவருக்கே அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் வேற ஒரு நம்பர்ல இருந்து காவல்துறை அதிகாரி கால் பண்றதா சொல்லப்படுது. நான் சைபர் கிரைம்ல இருந்து பேசுறேன், உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு, அந்த ஒரு பெண்ணை நாங்க கைது பண்ணிட்டோம், இப்போ உங்க மேல அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் சொன்ன உடனே இவர் நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, நீங்க முதல்ல ஒரு 80,000 ரூபாய் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இவரும் என்ன நினைக்கிறாரு, இந்த ஒரு வீடியோ வெளில போயிருச்சுன்னா ஒவ்வொரு நபர்கிட்டயா போயிட்டு இது என்னுடைய வீடியோ இல்ல, இது இந்த மாதிரி ஒரு ஸ்கேம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்க முடியாது. அப்போ இவருக்கு அனுப்பி இந்த ஒரு விஷயத்த முடிச்சிருவோம் அப்படின்னு முடிவு செய்யறாரு. முதல்ல 80,000 ரூபாவை அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஸ்கேமர் திருப்பி போனை போட்டு ஒரு 10,000 ரூபாவை நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவரு சரி இதோட முடிச்சு போவோம், இதுக்கப்புறம் கேட்காதீங்க, என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் 10,000 ரூபாவை அனுப்பிடுறாரு. கிட்டத்தட்ட 90,000 ரூபாய்க்கு மேல போகுது. அப்ப திருப்பி போன் அடிச்சு 8,000 ரூபாய் அனுப்புங்கன்னு சொன்ன உடனே வேற வழி இல்லை, இவரும் அனுப்பிக்கிட்டே இருக்காரு. ஏன்னு சொன்னா இந்த மாதிரியான பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே சொசைட்டில நம்மளுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல தான் இந்த மாதிரியான விஷயங்களை போய் மாட்டிக்கிறாங்களே. போன் வந்த உடனே போய் காவல்துறையை சந்திக்கணும், இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இது உண்மையிலேயே காவல்துறை அதிகாரிகள் தானா, என்கிட்ட போன் பண்ண பெண்ணை அவங்க கைது பண்ணிருக்குன்னு சொல்றாங்களே, இது என்னன்றத யாருமே போய் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே கிடையாது. அப்போ உடனே இவர் அனுப்புறாரு. கிட்டத்தட்ட 98,000 ரூபாய் கிட்ட அனுப்பிட்டாரு. அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த சைபர் கிரைம் காவல்துறை அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர், உங்களுக்கு நாங்க ஒரு ஓடிபி அனுப்புறோம், அதை நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஓடிபின்னு கேட்டாலே இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காரு, வயசு 22 தான். அப்ப இவருக்கு என்ன தோணுது, ஓடிபி கேட்கறாங்கன்னா நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற காசெல்லாம் திருடறதுக்கு முயற்சி பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு காசு தரமாட்டேன்னு சொல்லிட்டு மறுத்துறாரு. மறுத்த உடனே அவங்க நீங்க என்கிட்டயே மறுக்கிறியா, உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இவருடைய போனை ஹேக் பண்ணி இவருடைய போன்ல இருக்கக்கூடிய டெலகிராம்ல இருக்கிற எல்லா கான்டாக்ட் லிஸ்ட்டுக்குமே அந்த வீடியோவை அனுப்பிடுறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, எப்படி வந்து அந்த ஹேக் பண்றாங்க அந்த போனை? அதாவது இவர் வந்து ஒரு வீடியோ கால் வருது, அதை ஜஸ்ட் அட்டன் தான் பண்றாரு, ஏதோ லிங்க் அந்த மாதிரி எதுவும் டச் பண்ணல. பொதுவாகவே இந்த ஹேக் பண்றவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புவாங்க அன்னோன் நம்பர்ல இருந்து, அந்த லிங்க் டச் பண்ணாதான் நம்ம ஹேக் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. பட் இதுல வந்து ஒரு வீடியோ கால் தானே வருது, ஸோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸை வந்து ஹேக் பண்ற அளவுக்கு அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்குதுங்க. இல்ல, இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில இன்னைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு. முதல்லலாம் ஒரு லிங்க்
லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில இப்பெல்லாம் ஒரு கால் அட்டன் பண்ணீங்கன்னா அந்த கால் அட்டன் பண்றது மூலியமாவே உங்களுடைய தரவுகளை திருடிட முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஸ்கேமர்ஸ் டெவலப் ஆகிட்டே போறாங்க. அப்போ இவர் கால் அட்டன் பண்ணி இருக்கக்கூடிய நேரத்தில் இவருடைய டெலகிராமில் ஹேக் பண்ணி இவருடைய டெலகிராமில் இருக்கிற எல்லா கான்டாக்ட் லிஸ்ட்லையுமே எடுத்திருக்காங்க. வாட்ஸ்அப்பை ஹேக் பண்ணல, டெலகிராமை ஹேக் பண்ணியிருக்காங்க. ஹேக் பண்ணி டெலகிராமில் இருக்கிற எல்லா கான்டாக்ட் லிஸ்ட்டுக்குமே இவருடைய வீடியோஸை ஷேர் பண்ண உடனே அதை பார்த்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருத்தராக ஃபோன் அடிச்சு என்ன உன்னுடைய வீடியோ வந்திருக்கு, உன்னோட வீடியோ வந்திருக்குன்னு ஒவ்வொருத்தராக கேட்கும்பொழுது சில நபர்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. இந்த மாதிரி தான் நடந்துச்சு அப்படின்னோடனே நீ காசெல்லாம் எதுவும் அனுப்பாத, நம்ம காவல் நிலையத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இவரை கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க. அப்போ ஃபைல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ இப்படி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமே வெளி உலகத்துக்கு தெரியுது. இந்த மாதிரி இப்போ வீடியோ கால் மூலமாக, அதுவும் வாட்ஸ்அப்புங்கிற ஒரு செயலி மூலமாக நடக்கிற இந்த ஒரு மணி தெஃப்ட் அப்படிங்கிற ஸ்கேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? ஏன்னா நம்ம வந்து ஒரு லிங்கை டச் பண்ணக்கூடாது, ஒரு ஓடிபி வந்து யாருக்கும் முன்ன பின்ன சொல்லக்கூடாது, பேங்க்லேருந்து திருத்திடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பேங்க்ல இருந்தோ எல்லாமே நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சொசைட்டியில் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், இந்த டிஜிட்டல் மீடியம் யூஸ் பண்ணுறவங்கலாம். ஆனால் டக்குன்னு ஒரு வீடியோ கால் வருது, அதை நம்ம வந்து ஏதோ ஒரு சூழலில் நம்ம அட்டன் பண்ணி தானே பிரதர் ஆகும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு மக்கள் எப்படி இருக்கணும், என்னெல்லாம் பண்ணணும்? இதை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கணும். யாரோ ஒருத்தர் கால் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதை ஏன் நம்ம எடுக்கணும்ன்ற ஒரு தெளிவு இருக்கணும். இப்போ ஒருத்தவங்க நமக்கு கால் பண்றாங்க, நம்மளுடைய அப்பா அம்மா கால் பண்றாங்க, நம்ம கூட கல்லூரியில் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நம்ம கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் கால் பண்றாங்கன்னா அதை நம்ம அட்டன் பண்ணி பேசுறது ஒரு நியாயம் இருக்கு. ஒரு நபர் அன்னோன் நம்பரா இருந்துகிட்டு கால் பண்றாரு, அதுவும் வீடியோ கால் பண்றாருன்னு சொன்னா அந்த காலை நம்ம ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி மக்கள்கிட்ட இருக்கணும். அப்போ இதே மாதிரி தான் டெல்லியிலயும் ஒருத்தர் கால் எடுத்திருக்காரு. எல்லா நபர்களுமே அதான் வாட்ஸ்அப்ல கால் வருது, அட்டன் பண்ணியிருக்கிறாரு. இதே மாதிரி நியூடா அவங்க இருந்திருக்கிறாங்க, அதையும் வீடியோ எடுத்து ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்ச உடனே கால் தானாவே கட் ஆயிருக்கு. காவல்துறை அதிகாரி கால் அடிச்சு நீங்க இந்த ஒரு பெண்ணோட இப்படி உல்லாசமான முறையில வீடியோ கால்ல இருந்திருக்கீங்க, அவங்க இப்ப தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, உங்களுடைய வீடியோவை தான் அவங்க போன்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் அவங்களை எதுவும் மிரட்டினீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவரை மிரட்டி இருக்காங்க. கிட்டத்தட்ட 12,80,000 ரூபாவை இவருடைய அக்கௌண்ட்ல இருந்து ஏமாத்தவும் செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு பெரிய அளவுல இன்னைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் முடிஞ்ச அளவுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய செய்திகள், ஏன்னா ஒரு ஹேக்கர் மாதிரியான ஒரு பெரிய இடங்கள்ல இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வெப்சைட் மூலமா வந்து ஹேக் பண்றாங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தேடி கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கலாம். ஆனா வாட்ஸ்அப்ல தான் கால் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அந்த போனோட ஐஎம்இ நம்பர் இருக்கும், போன் எந்த லொகேஷன்ல இருக்குன்றதை ட்ராக் பண்ண முடியும், சிம் கார்டு இருக்குன்னா அது யாரோட பேர்ல வாங்கி இருக்கிறாங்கன்றதை ட்ராக் பண்ண முடியும். இப்படி சிக்னல்ஸை வச்சு காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் ஈஸியா ட்ராக் பண்றதுனால டெல்லியில நடந்த இந்த ஒரு சம்பவத்துல ஈடுபட்ட 2 நபர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட சிம் கார்டு போன் எல்லாத்தையுமே பறிமுதலும் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்ல மக்கள் பாதிக்கப்படாம இருக்கணும்னு சொன்னா விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும். வாட்ஸ்அப்ல கால் பண்ற நபர் அன்னோன் நம்பரா இருந்தா அதை எடுக்கக்கூடாது. ஒரு லிங்க் நமக்கு வருது அப்படின்னு சொன்னா அந்த லிங்கை நம்ம தொடக்கூடாது. ஒரு நமக்கு நிறைய மெசேஜ் வருது, உங்களுடைய இடத்துல டவர் அமைக்கணுமா, இந்தாங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க, உங்களுக்கு மாசம் 2 லட்ச ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் வந்துகிட்டு இருக்கு. நார்மல் மெசேஜாவே வருது. அப்போ மக்களும் நம்மளுடைய இடத்து வீட்டு மேல டவர் அமைக்க போறாங்க போல, நம்ம அமைச்சோம்னா மாசம் 2 லட்ச ரூபா கிடைக்குமே அந்த லிங்கை கிளிக் பண்றாங்க. இன்ஸ்டாகிராம்லயும் இதே மாதிரி நிறைய மெசேஜஸ் வருது, அதை மக்கள் போய் லிங்கை கிளிக் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி எதுக்காக கிளிக் பண்றாங்கன்னு சொன்னா போதிய விழிப்புணர்வு இல்லை. இந்த விழிப்புணர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஸ்கேம்ல இருந்து ஈஸியாவே தப்பிக்க முடியும். இப்போ நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் சொல்லும் போது எனக்கு அங்கிருந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் தோணுது. இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இப்போ ஏதோ ஒரு மீம்லயோ எதிலோ ஒன்று நம்ம கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அங்க சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபேக் ஐடி மாதிரி தான் இருக்கும் அது ஆல்மோஸ்ட் பார்க்குறக்கே. அதில் வந்து டிஎம் ஃபார் சர்வீஸ் அவைலபிள் நவ் அப்படின்னு போடுறாங்க. அதையும் நம்பி நிறையா நபர்கள், முக்கியமாக இளைஞர்கள், இன்ஸ்டா யூஸ் பண்ணுற இந்த ரொம்ப யங் ஜென்ரேஷன் எல்லாமே அதில் போகிறாங்க. அதில் நிறைய பேர் வந்து பாதிப்புக்குள்ளாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா பிரதர்? ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக அவங்க தானே ஒரு இன்டென்ஷனில் போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அக்யூஸ்ட் அப்படின்னு எடுக்கும்போது இவங்க 2 பேருமே வந்து அதில் என்ட்ரு ஆகுவாங்களா? அதாவது விருப்பப்பட்டு இவர் இன்டென்ஷனாக போனவங்களும் அந்த அக்யூஸ்டோட இதில் வருவாங்களா, அண்ட் இவரால் ஏமாற்றப்பட்டாங்களவா? ஸோ அவங்க 2 பேருமே அதில் வருவாங்களா அந்த கேஸில்? இதை பொறுத்த வரைக்கும் பொது வெளியில இந்த மாதிரியான ஒரு அழைப்புகள் செய்யக்கூடாது. ஏன்னா சொன்னால் நம்மளுடைய நாட்டில் இந்த மாதிரி ப்ராஸ்டியூட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோ காலில் பண்ணுற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் சட்டப்படி ஒரு குற்றம்னு தான் கருதப்படுது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிற சட்டப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே குற்றத்துக்குள்ள தான் வருது. அப்போ இந்த ஒரு குற்றத்தை ஒருத்தர் ப்ரொமோட் பண்றாரு அப்படின்னு சொன்னா அதுவுமே குற்றத்துக்குள்ள தான் வரும். இந்த ஒரு அழைப்பை ஏத்துக்கிட்டு ஒருத்தர் போறாருன்னு சொன்னா அவருமே குற்றவாளியாக தான் கருதப்படுவாரு. 2 நபர்களுக்குமே ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்க தான் செய்யும். இந்த ஒரு இடத்துல நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்படி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, உடனே டிஎம் பண்ணுங்க, அவைலபிள் 780 rupees தான், 800 rupees தான், 1000 rupees தான் 1 hour-க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்த உடனே மக்கள் நம்பி போறாங்க. உண்மையிலே ஏதோ காட்டுவாங்க போல, உண்மையிலே ஏதோ ஒன்று கிடைக்கும் போல அப்படின்னு போகக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெமோ அனுப்புறோம், 1000 rupees அனுப்புங்கன்னு. உடனே உங்க 1000 rupees சென்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட ஜிபேவோ இல்லை ஃபோன்பேவோட ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணதுக்கப்புறம்
ஒரு 2-3 போட்டோஸ் அனுப்புவாங்க. அட்லீஸ்ட் அனுப்பக்கூடிய போட்டோஸ் ஆச்சு உண்மையா இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவுமே கூட ஏதோ ஒரு பையனோட போட்டோவையோ இல்லாட்டி ஏதோ ஒரு கூகுள் எடுக்கிற போட்டோவையோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தொழில்நுட்பம் மூலியமா ஒரு ஆணை ஒரு பெண் போல உருமாற்றி அந்த புகைப்படத்தை தான் இந்த நபர்களுக்கே அனுப்புவாங்க. ஸோ அதில் அவங்க அனுப்புகிற ஃபோட்டோஸ் எல்லாமே ஆக்சுவலாக ஃபேக் தான். ஃபேக் தான். நம்ம எதுவுமே நம்ப முடியாது. அனுப்புறது உண்மையிலே இந்த ஊர்ல வசிச்சுக்கிட்டு இருக்கிற பெண் தான், இந்த கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பெண் தான் அப்படிங்கிறத நம்ம நம்பவே முடியாது. எல்லாமே இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா எந்த ஒரு பெண்ணினுடைய புகைப்படத்தை வேணாலும் ஒரு ஆணாகவோ இல்லாட்டி ஒரு ஆணினுடைய புகைப்படத்தை ஒரு பெண்ணாகவோ ஈஸியாவே மாற்ற முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஆணோட போட்டோவை பெண்ணா மாத்தி இந்த மாதிரியான நபர்களுக்கு சப்ளை பண்றது தான் அதிகம். அப்ப 2 வந்துருச்சு, 2 போட்டோ அனுப்பிட்டாங்க, அப்போ இன்னொரு 500 ரூபாய் கேட்கறாங்க, கொடுத்தோம்னா வீடியோ கால் வந்துரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு இவங்களும் எந்த ஒரு தைரியத்துல போய் பண்றாங்கன்னே தெரியல. உடனே காசு அனுப்புறது, வீடியோ கால் பண்றாங்க. வீடியோலயுமே அவங்க அதே மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா வீடியோ கால்லேயே ஒரு ஆண் ஒரு பெண்ணை போல தோற்றம் கொடுத்துக்கிட்டு அந்த முகத்தை வச்சுக்கிட்டு இவங்களுக்கு எடிட்டிங் மூலியமாவே இவங்களுக்கு அந்த ஷோ காட்டுறாங்க வீடியோ காலில். உடனே இவரும் அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் அதை ரசித்து பார்க்குற நேரத்தில் அவங்க ஸ்கேமர்ஸா இருக்கிறவங்க வாலண்டியரா வந்து மாட்டியிருக்காரு. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, எந்த ஸ்டேஷன்லயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரு, யாருக்கிட்டயுமே போய் ஷேர் பண்ண மாட்டாரு, குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்ல மாட்டாரு. ஏன்னா இவங்க தான் இன்டென்ஷனலா போய் ஃபர்ஸ்ட் மெசேஜ் பண்ணது இவங்க தான். ஏதோ ஒரு வாட்ஸ்அப் கால்ல போய் இந்த மாதிரி மாட்டிருந்தோம்னா நம்ம தாராளமா எல்லார்ட்டையுமே போல்டா சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, ஒரு மெசேஜ் வந்திருக்கு, டிஎம் அவைலபிள்னு வந்திருக்கு, 1000 rupees பே பண்ணா உங்களுக்கு ஒரு பொண்ணு நியூடா வீடியோ கால் பண்ணுவான்னு வந்திருக்கு. இதை நம்பிக்கிட்டு ஒருத்தர் போறாரு அப்படிங்கிற பட்சத்துல இவரால் போய் வீட்லயோ இல்ல போலீஸ் ஸ்டேஷன்லயோ யார்கிட்டயுமே ஷேர் பண்ண முடியாது. அப்போ இதை ஷேர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய வீடியோ இப்போ அவங்க கிட்ட இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், நீங்க இவ்வளவு காசை கொடுங்க, கடன் வாங்கியாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் கடன் வாங்கியாச்சும் கொடுத்து இவங்க பிரச்சனையை முடிச்சிடணும், இல்லாட்டி நம்மளுடைய வீடியோவை நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இருக்கிற எல்லா நபர்களுக்குமே ஷேர் பண்ணிடுவாங்க. இன்னொன்று அந்த லிங்கை கிளிக் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய ஃபோனோட ஆக்சஸையும் அவங்க ஹேக் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுடைய வாட்ஸ்அப்ல டெலகிராமில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து அவங்களுக்கு நம்மளுடைய பிரைவேட் வீடியோவை ஷேர் பண்றாங்க. அவங்க கிட்டயும் போயிட்டு நம்ம இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு, நான் போய் லிங்கை கிளிக் பண்ணேன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. அப்போ மக்களுடைய அறியாமையை பயன்படுத்தி தான் இப்படியான ஸ்கேம்ஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதையும் தாண்டி இந்த ரியல் மீட்னு ஒன்று சொல்றாங்களே, ரியல் மீட்னு சொல்லி வர வச்சுட்டு அந்த இடத்துல இல்லாம அதை வந்து கிட்டத்தட்ட அதோட அமௌண்ட் ரொம்ப ஹியூஜ் நம்பர் ஆஃப் போகும்லாம் சொல்றாங்கல்ல. ஸோ எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி என்னன்னா, இவங்க வந்து ஏமாற்றப்பட்ட ஒரு நபராக தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அவங்க போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியாதா? இந்த கில்ட் அதெல்லாம் தாண்டி இதை போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ண அது கம்ப்ளைண்ட்டாக எடுத்துப்பாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க இன்டென்ஷனாவே போயிருந்தாலும் சரி, ஒரு இடத்துல அவங்க பாதிக்கப்படுறாங்க, ஒரு இடத்துல அவங்க ஏமாற்றப்படுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு காவல்துறை அதிகாரிகளை அணுகி புகார் கொடுக்கறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்கு. நான் வேணும்னே தான் போய் ஏமாந்தேன் அப்படின்னு இருந்தாலும் அந்த இடத்துல நான் ஏமாந்துருக்கேன், வேணும்னே ஏமாந்தேனா இல்ல தேவையில்லாம போய் ஏமாந்ததான்னு கிடையாது, நான் ஏமாற்றப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல தாராளமா பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலே போயிட்டு நடந்த எல்லா விஷயத்திலும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னா காவல்துறை அதிகாரிகள் அந்த வழக்கை எடுத்து உரிய குற்றவாளிகள் யாரு அப்படிங்கிற தேடுதலுக்கு போவாங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு நபர்களை உதாரணம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நபர்களுமே வாலண்டியரா போய் குற்றத்துல ஈடுபட்டவங்களும் இருக்கிறாங்க, இல்லாட்டி தெரியாம அந்த விஷயத்துல போய் மாட்டினவங்களும் இருக்காங்க. அப்ப 2 தரப்பு மக்களுமே காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்குன்ற செய்தி கொடுக்கறனாலதான் அந்த செய்தி இன்னைக்கு வெளி உலகத்துக்கே வருது. அந்த செய்தி மூலமா இன்னைக்கு பல நபர்கள் விழிப்புணர்வும் அடைகிறாங்க. ஓகே பிரதர், இறுதியாக இதோடைய தண்டனைகள் என்னெல்லாம்? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆன்லைன் ஸ்கேமில் இந்த DM4 அவைலபிள், இந்த சர்வீஸ் அவைலபிளில் போய் மாட்டி தவித்த நிறைய இளைஞர்கள் அவங்களே வாலண்டியராக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும், ஆமாம் நான் ஒரு தேவைக்காக போனேன் பட் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே எந்த ஆக்ட் கீழெல்லாம் வந்து இதோடைய தண்டனை பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்? இதை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய நாட்டில் இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. இப்போ BNS அப்படிங்கிற பேர்ல அப்போ இந்த சட்டத்துக்கு கீழே சீட் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறனால சீட்டிங் அப்படிங்கிற சட்டத்துக்குள்ளேயும், இன்னொன்று தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு செல்போனை பயன்படுத்தி ஒரு கம்ப்யூட்டரை பயன்படுத்தி நடக்கக்கூடிய எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாமே சைபர் குற்றங்களுக்கு கீழே வரும். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. இந்த ஒரு சட்டத்துக்கு கீழே தான் அவங்க எந்த மாதிரியான விஷயங்கள்ல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த பிரிவுகளுக்கு கீழே தண்டனைகள் வழங்கப்படும். குறைஞ்சது 3 வருஷத்துல இருந்து 7 வருஷம் வரைக்கும் ஆச்சு அந்த குற்றத்துல ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு கிடைக்கும். குற்றவாளிகள் இருக்க குற்றங்களும் தொடர்ந்து எகிரிட்டு தான் போயிட்டு இருக்கும். பட் எனிவேஸ் இந்த நம்மளுடைய சோஷியல் மீடியா இந்த டிஜிட்டல் இதை வந்து கரெக்டான வேலை யூஸ் பண்ணால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. முக்கியமாக நீங்கள் சொன்ன அந்த வாட்ஸ்அப் வீடியோ ஸ்கேம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இப்போ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் அவங்க கொஞ்சம் அவேராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றி ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கும் உங்களோட நேரம் அளித்ததுக்கும் மிக மிக நன்றி.